பிறந்தாலே முக்தி தருவது திருவாரூர், இறந்தால் முக்தி தருவது காசி, நினைத்தாலே முக்தி தருவது திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? திரு என்றால் உயர்ந்த என்ற ஒரு பொருள். அண்ணா என்று சொன்னால் நெருங்க முடியாத ஒரு மலை. அண்ணுதல் என்று சொன்னால் நெருங்கக்கூடியது. அண்ணா என்று சொன்னால் நெருங்க முடியாத ஒரு மலையாக திருவண்ணாமலை இருக்கிறது. உலகிலே எத்தனையோ சிவாலயங்கள் இருக்கிறது. அந்த சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய கருவறையில் ஒரு கல்லினால் செதுக்கப்பட்ட சிலை லிங்க வடிவமாக இருக்கும், வழிபடக்கூடிய கடவுளாக இருக்கும். ஆனால் திருவண்ணாமலை மட்டும் ஏன் மாறுபட்டு இருக்கிறது என்றால், அங்கு மலையே சிவனாக இருக்கின்ற ஊர் எதுவென்றால் அது திருவண்ணாமலை. ஆலயத்திற்குள் ஒரு லிங்கம் இருக்கும், வெளியிலே கிரேதாயுக காலத்திற்கு முந்தைய காலத்திலே தோன்றிய மலை. தொல்பொருள் ஆய்விலே கூட அது எந்த காலத்திலே தோன்றிய மலை என்று அறிய முடியாத அளவிற்கு தொன்மையான ஒரு மலை எதுவென்றால் அந்த திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை என்பது ஞான தபோதனர்களை வாவென்று அழைக்கக்கூடிய ஊர். எத்தனையோ சிவாலயங்கள் தமிழகத்திலும் மற்றைய மாநிலங்களும் இருக்கின்றன. ஆனால் எல்லா சிவாலயங்களை விட ஏன் திருவண்ணாமலை இன்றைக்கு மக்களை ஈர்க்கிறது? ஒரு காந்தம் என்பது இரும்பு துண்டை ஈர்க்கும், ஆனால் துரு ஏறி போன இரும்பை காந்தம் இழுக்காது. துரு ஏறாத ஒரு இரும்பைத்தான் காந்தம் இழுக்கும். அப்படி அப்பழுக்கற்ற மனிதர்களைத்தான் இழுக்கக்கூடிய, பக்தர்களை கவரக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை. எத்தனையோ தலங்கள் இருக்கிறது. மண்ணிற்கு ஏகாம்பரநாதர் கோயில், நீருக்கு திருவானைக்காவல், காற்றுக்கு திருக்காலத்தி, ஆகாயத்திற்கு சிதம்பரம். ஆனால் திருவண்ணாமலை என்பது அக்னி தலமாக விளங்கக்கூடிய இடம். அந்த மலை எத்தனை தபோதனர்களை கவர்ந்து இழுக்கிறது என்றால், அந்த மலையை சுற்றி நீங்கள் வருகின்ற பொழுது அங்கே ஜீவன் முத்தர்களாக ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது எங்கோ பிறந்த அவர்களெல்லாம் அந்த திருவண்ணாமலையிலே வந்து ஞானத்தை அடைந்து இந்த ஊரை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம், இந்த ஊரிலே தான் நாங்கள் இருப்போம் என்று அந்த ஊரிலேயே தங்கள் உயிரை நீத்து இறைவனோடு சேர்த்த இடம்தான் அந்த திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இடம். திருவண்ணாமலையில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர், சித்தர்களிலே மிக உயர்ந்த சித்தராக இருக்கக்கூடிய இடைக்காட்டு சித்தர். அதற்கடுத்து ஈசான்ய ஞான தேசிகர். அதற்கடுத்து வடக்கு கோபுரத்தை கட்டி கொடுத்த அம்மணி அம்மாள். அதற்கடுத்து விருபாட்சி தேவர், பகவான் ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், யோகி ராம் சுரத்குமார், இப்படி எண்ணில் அடங்க மகான்களை தன்னகத்தே ஈர்த்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்த ஒரு இடம் திருவண்ணாமலை. வேறு எந்த சிவாலயங்களும் வழிபடுகின்ற இடமாக இருக்குமே ஒழிய தன் வாழ்க்கையே இறுதி நிலையை அடையக்கூடிய ஒரு இடம் எதுவென்றால் திருவண்ணாமலை என்கிற இடம். அந்த திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய மலையானது 2664 அடி உயரம் கொண்டது அந்த மலை. அந்த மலையிலே கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றுவார்கள். அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு கூடிய அந்த கொப்பரையை கொடுத்தது யார் என்றால் மைசூர் சமஸ்தானத்திலே, நீங்கள் அறிந்திராத செய்தி, மைசூர் சமஸ்தானத்திலே அமைச்சராக இருந்தவர் வேங்கடபதி ராயர் என்பவர். அவர் இந்த அண்ணாமலையாரின் மீது கொண்ட பக்தியின் காரணமாக வெண்கலத்தால் செய்யப்பட்ட அந்த கொப்பரையை கொடுத்தார். அந்த கொடுக்கப்பட்ட கொப்பரை தான் இன்று வரை அந்த திருவண்ணாமலையின் மீது தீபம் ஏற்ற பயன்படுத்துகின்ற கொப்பரை, அவர் கொடுத்த கொப்பரை. ஆக அது ஒரு மாநிலம் கடந்தோ இல்லை நாட்டை கடந்தோ எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தலமாக இருக்கக்கூடிய இடம் அந்த திருவண்ணாமலை. அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று இன்றைக்கு பல லட்சம் பேர் கிரிவலம் வருகிறார்கள். அப்படி ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பலன் பெற்ற காரணத்தினால்தான்
அந்த கிரிவலத்திற்கு வருகிறார்கள் ஒவ்வொரு மாதம். 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, பல லட்சம் மக்கள் இன்றைக்கு ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்து குவிகிறார்கள் திருவண்ணாமலையை நோக்கி. நாமெல்லாம் திருப்பதியை நோக்கி செல்கின்ற பொழுது அவர்களெல்லாம் இப்பொழுது திருவண்ணாமலையை நோக்கி வருகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஆற்றல் பெற்ற தலமாக திருவண்ணாமலை இருக்கிறது. 9 கோபுரங்களை கொண்டது அந்த திருவண்ணாமலை. அதிலும் அந்த கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய ராஜ கோபுரத்தை விஜயநகர பேரரசில் இருந்த கிருஷ்ணதேவராயர் என்பவர் கட்டி கொடுத்த ஒரு கோபுரம். நமக்கெல்லாம் தெரியும், காரைக்கால் அம்மையாரை கைலாயத்திற்கு வருகின்ற பொழுது சிவபெருமான் நம்மை வேணும் அம்மைகான் என்று சொல்லி அம்மை என்ற ஒரு அந்தஸ்தை சிவபெருமான் கொடுத்தது காரைக்கால் அம்மையார். அதே போல சிவபெருமான் தத்தெடுத்த ஒரு தந்தை இருக்கிறார், திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். எப்படி காரைக்கால் அம்மையாரை தாயாக தத்தெடுத்தாரோ அப்படி தந்தையாக தத்தெடுத்தவர் யார் என்றால் வல்லாள மகாராஜா என்பவர் சிவபெருமானுக்கு தந்தையாக தத்தெடுக்கப்பட்டார். என்ன காரணம்னா, அவர் தான் அன்னைக்கு வல்லாள கோபுரம் என்று சொல்லப்படுகின்ற 9 கோபுரத்திலே ஒரு கோபுரம் வல்லாள கோபுரம். அந்த கோபுரத்தை கட்டியவர் அந்த மன்னர். அவருக்கு வாரிசுகள் யாரும் இல்லை, குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் ஒரு நாள் சிவபெருமானிடம் போகிறார். எனக்கோ வயது முதிர்வாகிவிட்டது, வயது இருக்கின்ற காலத்திலே வாரிசை நோக்கி நான் கவலைப்படவில்லை, என் சிந்தை முழுக்க சிவம் என்ற ஒரு சிந்தனைக்குள்ளே நான் வாழ்ந்து விட்டேன். இப்பொழுது மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எனக்கு வந்துவிட்டது. இப்பொழுது எனக்கு கடைசியான ஈமச் சடங்குகள், எனக்கு இறுதி சடங்கை செய்வதற்கு எனக்கு ஒரு பிள்ளை கிடையாது. ஆனால் நீ எனக்கு மகனாக வந்து நீ இறுதி கடனை செலுத்த வேண்டும் என்று சிவபெருமானிடம் கேட்டார். அந்த ஈரமுடைய இதயமுடைய சிவபெருமான், அப்படியே உனக்கு நான் வந்து இறுதி சடங்கை செய்கிறேன், உனக்கு மகனாக இருந்து செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு நாள் மரித்த பொழுது மேல் பள்ளிப்பட்டு என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்துல தான் அவர் மறைகிறார். சிவபெருமான் மகனாக அவதாரம் எடுத்து அவருக்கான ஒரு இறுதி கடனை செய்கிறார். துறிஞ்சல் என்ற ஆற்றங்கரையிலே அவருக்குரிய ஏமச்சடங்கு செய்யப்படுகிறார். ஆக சிவபெருமானை யார் சிந்தைக்குள் வைக்கிறார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிகளையும் சிவபெருமான் அருகிருந்து செய்வான் என்பதற்கு பிறப்பும் இறப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய நம் சிவபெருமானே இந்த மானுடர்களை தன்னுடைய தாய் தந்தையராக ஏற்றுக்கொண்டார். அதற்கு அடிப்படையான காரணம் சிவபெருமான் மீது அவர்கள் வைத்த பக்தி, அந்த அளவு கடந்த அன்பு, மாசற்ற இதயம் இருந்த காரணத்தினால்தான் உயர்ந்த எண்ணங்கள் உடைய இருவரை தன் தாய் தந்தையராக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். சொன்னபடியே திருவாலங்காட்டிலே ரத்தின சபையிலே சொன்னபடி வந்து அந்த அம்மைக்கு ஊர்த்துவ தாண்டவத்தை கொடுத்து தன்னுடைய காலடியின் கீழே நிற்க வைத்தல்ல, இருக்க என்று சொல்லி உட்கார வைத்து ஆசி வழங்கக்கூடிய இடம் அந்த திருவாலங்காடு. ஒரு மகனாக இருந்து தந்தைக்கு ஏமச்சடங்கு செய்த இடம் திருவண்ணாமலை. வல்லாள மகாராஜாவை தன்னுடைய தந்தையாக சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட ஒரு இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை என்பது ஒரு முறை சென்று வந்தவர்களை, எப்படி வைணவர்களுக்கு திருப்பதி ஒரு முறை போய் சென்று வந்தால் மீண்டும் மீண்டும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எப்படி மேலோங்குகிறதோ அப்படி சைவர்களாகிய நமக்கு ஒரு முறை திருவண்ணாமலை சென்று வந்து அந்த கிரிவலத்தை வந்து விட்டாலே மீண்டும் எப்பொழுது திருவண்ணாமலை நோக்கி செல்வோம் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு சைவனுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். காரணம், இரவு நேரத்திலே நாம் கிரிவலம் வருகின்ற பொழுது அங்கே ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் ஜீவ முத்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்கும். ஜீவ சமாதி என்பது வேறு ஒன்றுமல்ல, உடல் மண்ணுக்கு கொடுப்பார்கள், உயிர் அங்கேயே இருக்கும். அது மேலையும் போகாது, கீழையும் போகாது.
சித்தர்களுடைய ஆவி என்பது சிவபெருமானை யார் யார் நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய இடத்திலே சித்தர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் திருவண்ணாமலையை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்கிறோம். அப்படி இந்த திருவண்ணாமலையை நோக்கி வந்த ஒரு அடியவர் குகையின் நமச்சிவாயர், அடியவர்க்கு எளியவனாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை நோக்கி வந்து மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியவர் யார் என்றால் குகையின் நமச்சிவாயர். ஆந்திராவிலே இருக்கக்கூடிய பகுதி ஸ்ரீசைலம். இந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனரை நிறைய பேர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த ஸ்ரீசைலத்தில் கன்னட மொழியை பேசக்கூடிய வீரசைவர் மரபிலே வந்த நமச்சிவாய மூர்த்தி என்பவர் அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிறார். அவர் எப்படின்னா, லிங்காயத்துகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர்ல கூட போடிப்பேட்டை பக்கம் இருக்கிறாங்க பாருங்க. பசவேஸ்வராவை தலைமையிடமாக கொண்டு அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி பசவேஸ்வராவினுடைய கருத்துக்களை பரப்பி கொண்டு இருப்பவர்கள் தான் லிங்காயத்துகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள். அவங்களுடைய கழுத்துல பார்த்தீங்கன்னா லிங்கம் கட்டியிருப்பாங்க. வெள்ளியில ஒரு கதவு இருக்கும், கதவுக்குள்ள லிங்கத்தை வச்சு வழிபடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட லிங்காயத்து மரபிலே வந்தவர் தான் நமச்சிவாய மூர்த்தி. சிவானந்த தேசிகர் என்பவரிடம் வேதங்களையும் சைவ சமயம் சார்ந்த நூல்களையும் படித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு குருவாக இருப்பவர் சிவானந்த தேசிகர். வீர சைவத்திலே வழிபாட்டு முறை என்னவென்றால் குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு பேர். முதலிலே குருவை வழிபடுவார்கள், பிறகு தன் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய லிங்கத்தை வழிபடுவார்கள், அதற்கடுத்து அடியார்களை வழிபடுவார்கள். இந்த 3 வழிபாட்டிற்கு பெயர் குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு பேர். இந்த 3ஐ தவிர அவங்க கோயில் வழிபாட்டுக்குள்ள அதிகமா போறதில்லை. ஆரம்ப காலத்துல நான் சொல்றது இது 16ஆம் நூற்றாண்டிலே நமச்சிவாய மூர்த்தி அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கார். ஒரு நாள் அவருடைய கனவில் சிவபெருமான் போறார். நீ திருவண்ணாமலைக்கு வான்னு அவர்கிட்ட கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அது வரலையும் அவருக்கு திருவண்ணாமலை எங்க இருக்குன்றது கூட தெரியாது. ஏன்னா ஸ்ரீசைலத்திலிருந்து திருவண்ணாமலை ஒரு 560 கிலோமீட்டர் தூரம் உடைய ஊர். அவர் கேள்விப்பட்டிருக்காரே தவிர திருவண்ணாமலையை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியாது. மறுநாள் காலை எழுந்து தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய சிவானந்த தேசிகரிடம் கேட்கிறார், குருவே, நேற்று இரவு என் கனவிலே சிவபெருமான் வந்தார், என்னை திருவண்ணாமலைக்கு வா என்று அழைக்கிறார், செல்லட்டுமா என்று கேட்கிறார். சிவபெருமானை மீறி வேறு ஒன்றும் செய்துவிட முடியாது, அதனால் நீ திருவண்ணாமலைக்கு செல் என்று சொல்லி ஒரு 300 சீடர்களோடு அவர் ஸ்ரீசைலத்திலிருந்து திருவண்ணாமலையை நோக்கி பயணப்படுறார். இப்படி பயணப்பட்டுக்கிட்டே வராரு. ஒரு இடத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு திருமணம் நடந்திருக்கு. அந்த வீட்டிற்கு முன்னால் பந்தல் போடப்பட்டிருக்கு. திருமணத்திற்குரிய எல்லா விதமான சடங்குகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஒரு பெரும் கூட்டமாக இவர்கள் கழுத்திலே லிங்கத்தை அணிந்து கொண்டு வருகின்றதை பார்த்து அந்த பெண்ணினுடைய தந்தையார், எவ்வளவு ஞானிகள் சென்று கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய ஆசி நம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் வருகின்ற வழியிலே சென்று அவர்களுடைய கால்களில் விழுந்து வணங்கி, நீங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே இவர் அவங்க வீட்டிற்குள் செல்கிறார். யாரு? நமச்சிவாய மூர்த்தி. அவருடனே வந்த இன்னொரு சீடர் யாருன்னா விருபாட்சி தேவர்னு வேறு. நீங்க திருவண்ணாமலையில விருபாட்சி குகைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமண மகரிஷி தவம் செய்த இடம் விருபாட்சி குகை. ரமணருக்கு முன்னால் அந்த இடத்திலே தவம் செய்து ஞானம் பெற்றவர் விருபாட்சி தேவர். அந்த விருபாட்சி தேவர் இவரோட வரார். இப்படியாக இவர்கள் வந்த உடனே என்ன பண்றாங்க, அந்த வீட்டிற்குள்ள போய் அந்த திருமணமான ஆணையும் பெண்ணையும் ஆசீர்வாதம் செய்து அவர்களுக்கு திருநீர் இடுகிறார்கள். அப்படியே அவர்களுடைய உறவினர்கள் அனைவருக்குமே நெற்றியில் திருநீர் விட்டு அந்த வீட்டிலே உணவு அருந்து விட்டு
வெளியே வருகிறார்கள். அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தீப்பற்றி எரிகிறது. அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஆடைகள் அத்தனையும் தீப்பற்றி எரிகிறது. வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம், வந்து சென்ற இவர்களெல்லாம் ஏதோ சித்து விளையாட்டை செய்திருக்கிறார்கள், அதனால்தான் நம் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் எரிந்து போய்விட்டன, இவர்களை விடக்கூடாது என்று அவர்களை பிடித்து திட்ட ஆரம்பிக்கிறார். நமச்சிவாயர் பார்க்கிறார், ஆரம்பமே எனக்கு சோதனை கொடுக்கிறாயே இறைவா, நீதான் என்ன வர சொன்ன, நான் கிளம்பி வந்தேன், நான் என்ன பாவம் பண்ண, திருநீர் கேட்டாங்க, திருநீர் கொடுத்தேன், இப்போ திருநீர் கொடுத்த இடத்துல எல்லாமே வீடு தீப்பற்றி எரியுது, அந்த மணமகன் மணமகளுக்கு இருந்த ஆடைகள் எல்லாம் தீப்பற்றி எரியுது, இப்படி ஒரு அவச்சொல்லுக்கு ஆரம்பத்திலேயே என்னை ஆளாக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்து இறைவனை நோக்கி தியானிக்கிறார். இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, சிவபெருமான் சோதனை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அவன் நம்மளை கைவிட்டுருவான்னு நாம நினைச்சிட்டு ஒதுங்கிடுறோம். கிடையாது. இப்போ ஒரு சோதனை ஆரம்பமே அதுதான். அவர் பாட்டுன்னு ஸ்ரீசைலத்துல நிம்மதியா இருந்திருப்பாரு, வான்னு கூப்பிட்டவர் இவரு, வந்த இடத்துல இப்ப ஏற்பட்ட சம்பவம், நெருப்பு தீப்பிடித்து எரியுது வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம். இப்ப என்ன பண்றாரு, உட்கார்ந்து தியானிக்கிறார். தியானித்த பிறகு எந்தெந்த பொருள் எங்கெங்கு எப்படி இருந்ததோ மீண்டும் எரிந்த பொருட்கள் எல்லாம் மீள் உருவாக்கம் பெற்று அந்தந்த பொருட்கள் அப்படியே மாறி நின்றன. தன்னுடைய அடியார்க்கு தன்னுடைய ஆற்றலை சிவபெருமான் கொடுத்து முதலாக இந்த உலகிற்கு அந்த நமச்சிவாயரை அறிமுகப்படுத்துகிறார். எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது உனக்கு கொடுக்கிறேன் என்று அவருக்கு கொடுக்கிறார். இது முதல் அவர் பெற்ற ஆற்றலினுடைய இறையாற்றலினுடைய தன்மை. அதுக்கடுத்து கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்து அவர்கள் வந்து சென்ற இடம் பூவிருந்த வள்ளி, பூந்தமல்லின்னு சொல்றோம் பாருங்க. இந்த பூந்தமல்லிக்கு வராங்க. பூந்தமல்லிக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, அதிகாலை நேரம் அவர்களை பொறுத்தவரையிலும் தினந்தோறும் குளித்து விட்டு தன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு முதல்ல பூஜை பண்ணுவாங்க. அவர்கள் சிவன் வேறு நாம் வேறு என்ற நிலை இல்லாமல் சிவனும் நாமும் ஒன்று என்ற நிலையில்தான் அவர்கள் தங்களுடைய கழுத்திலே லிங்கத்தை அணிந்து கொண்டிருப்பார்கள். காலையில குளிச்சுட்டு சிவ வழிபாடு பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. இது அவர்களுடைய மரபு. இப்போ 300 சீடர்களோடு இவங்க விடியற்காலை நேரம் பூந்தமல்லிக்கு வந்துட்டாங்க. பூந்தமல்லியில பார்த்தா எங்கு பார்த்தாலும் நந்தவன தோட்டத்திலே மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்னன்னா, இன்றைக்கு சிவனுக்கு ஒரு நல்ல பூசையை நாம செய்யலாம்னு சொல்லிட்டு மொத்த சீடர்களும் என்ன பண்றாங்க, அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து மாலையாக்கி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டிட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு கொண்டு போய் இந்த மலர்களை எல்லாம் சிவபெருமானுக்கு சாத்திடுறாங்க. அது இல்லாம அவரவர்களும் அணிந்திருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை கழட்டி வைத்து அதற்கு பூஜை செய்கிறாங்க. இப்போ இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த கோயிலுக்குரிய அறங்காவலர்கள் வந்துடுறாங்க. நிர்வாகத்தினர் வந்து பார்த்தா நந்தவனத்துல ஒரு பூவும் இல்லை, எல்லாத்தையும் பறிச்சு மாலையாக்கி பெருமானுக்கு சாத்திட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ வரும் இல்லை, வந்து அவங்க என்ன பண்றாங்க, யாருடைய அனுமதியின் பேரில் நீங்கள் இந்த நந்தவனத்திலே இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்தீர்கள்? அதற்கு நமச்சிவாயம் சொல்றார், நீங்க பறிச்சாலும் இறைவனுக்குத்தான் மாலையாக்க போறீங்க, நாங்க பறிச்சாலும் இறைவனுக்குத்தான் மாலையாக்க போறோம். இதுல என்ன பேதம் இருக்குதுன்னு கேட்கிறார். நீங்க எங்க ஊருக்கு வந்துட்டு எங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க பூவையெல்லாம் பறிச்சுட்டு இறைவனுக்கு மாலையை சாத்திட்டுன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்திலே ஏற்புடையது? நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவங்க வாக்குவாதம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது நமச்சிவாய மூர்த்தி சொல்கிறார், இறைவனே ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஏன் இடையிலே தடை செய்கிறீர்கள் கேட்கிறார். அதுக்கு அவங்க ஒரு பந்தயம் வச்சுப்போம். இப்ப நீங்க கொடுத்த மாலையை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையானது உன்னுடைய கழுத்தில் வந்து விழணும். அப்படின்னா உன்னுடைய பூஜையை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் என்று பொருள். அப்படி வேணா செஞ்சு காட்டு, பரவாயில்ல.
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே நமச்சிவாயமூர்த்தி, அப்படியே ஆகட்டும், உங்களுடைய விருப்பம் அதுவாயின் இறைவனுக்கு இது ஏற்றதாக இருக்குமானால் இறைவன் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று கூறி போய் உட்கார்ந்து நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொல்லிட்டு இவர் பாட ஆரம்பிக்கிறார். இவங்க என்ன பண்றாங்க, அந்த மாலை எப்படியாவது சித்து வேலையில கழண்டு வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த 2 மாலைகளும் இணைகின்ற இடத்திலே ஒரு கயிற்றை போல கட்டி பின்னால ஒரு பையனை, அந்த சிவலிங்கத்துக்கு பின்னால என்ன பண்றாங்க, ஒரு பையனை உட்கார வச்சுட்டாங்க. அது எந்த காரணத்து கொண்டும் அறுபட்டு விடக்கூடாது. பின்னால ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ இவர் பாட ஆரம்பிக்கிறார். பாட ஆரம்பிச்ச உடனே அந்த கயிறு அறுபட்டு அந்த மாலையும் விலகி நேராக நமச்சிவாய கழுத்திலே வந்து அந்த மாலை விழுகின்ற பொழுது அவர்கள் அப்பொழுது இவர் முழு எண்ணத்தோடு தான் சிவபூஜை செய்தார் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். இது பூவிருந்த வள்ளியிலே நடந்த 2வது நிகழ்வு. இந்த செய்தி அன்றைக்கு பூவிருந்த வள்ளியை ஆண்ட சைவம் சாராத ஒரு மன்னன் இந்த தகவலை கேள்விப்படுறான். கேள்விப்பட்டுட்டு அவன் என்ன பண்றான், அந்த ஆள் ஏதாவது ஒரு மாயாஜால வித்தைகள் ஏதாவது கத்து வச்சிருப்பான், அதனாலதான் அவன் சித்து வேலை மூலம் இப்படி செஞ்சிருப்பான், நானே நேரில் வரேன், அந்த ஆள் அங்கேயே உட்கார வைங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த மன்னன் வரான். மன்னன் வந்து என்ன பண்றான், அங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு என்ன பண்றான், நீங்கள் வணங்குகின்ற சிவபெருமான் தான் பரம்பொருள், சைவம் ஒன்றே சமயம், மற்றவையெல்லாம் சமயம் அல்ல, சிவபரம்பொருள் தான் மூல பரம்பொருள் என்று நீங்கள் சொல்வது உண்மையானால் ஒரு இரும்பை நாங்கள் சூடாக்கி கொடுக்கிறோம், அதை நீங்க சிவம்தான் பரம்பொருள் என்று கையில பிடிக்கணும், உங்க கையில எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு ஒண்ணு. அதற்கு அந்த போட்டிக்கு சிவபெருமானை சிந்தையில் நினைத்து தயார் என்கிறார் நமச்சிவாய். அவர் வைத்த நம்பிக்கை எல்லாம் ஸ்ரீசைலத்திலிருந்து காடுகளை எல்லாம் தாண்டி அவர் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், சிவன் மீது அவர் வைத்த நம்பிக்கை, மானுடர்கள் மேல் வைத்த நம்பிக்கை கிடையாது. அதனால்தான் எப்பொழுதும் நம்பிக்கை வைப்பதானாலும் எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கையிலிருந்து ஒரு துளி அளவு கூட தளர்வு ஏற்பட்டு விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் அதை சாதனைகள் ஆக்கக்கூடிய வல்லமையை பரம்பொருள் நமக்கு தருவான் என்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துவிட்டால் அந்த எண்ணம் மேலோங்காது. இவருடைய வரலாறை நாம் எடுத்துக்கொண்டதற்கு காரணமே எத்தகைய சோதனைகளை எல்லாம் அவருக்கு இறைவன் கொடுத்து மாநிலம் விட்டு மாநிலம் வந்த அவர் ஒரு ஜீவன் முத்தராக திருவண்ணாமலையிலே இருந்து நமக்கு அருளாட்சி தருகிறார் என்றால் அங்கே மொழியோ ஒரு மாநிலமோ பேதம் கிடையாது. சிவனடியார் என்ற ஒரு ஒற்றை சொல் தான் நம்ம எல்லாம் இணைத்து வைத்திருக்கிறார். அப்படி அவர் என்ன பண்றாரு, ஒரு இரும்பை சூடாக்கி கொடுக்குறேன், அதை நீங்க கையில புடிங்க பார்க்கலாம், கை சுடக்கூடாதுன்ற. அப்போ நமச்சிவாயர் என்ன பண்றாரு, இது ஒரு சாதாரண வேலை, இந்த வேலையை என் கூட வந்திருக்கிற விருபாட்சியே பண்ணுவான், அதனால நீங்க தாராளமா இரும்பை சூடாக்குங்கன்ட்டு அந்த இரும்பை சூடாக்குறாங்க கொல்லன் பட்டறையில. நமச்சிவாயர் கொஞ்சம் தூரத்துல உட்கார்ந்துருக்கார், விருபாட்சி தேவர் அந்த பக்கத்திலே போய் இருக்கிறாரு. இருக்கும்போது தன்னுடைய குருவா இருக்கக்கூடிய நமச்சிவாயர்கிட்ட சொல்றார், இப்பதான் அந்த இரும்பு சூடாகுது, அதை காட்சியை விவரிக்கிறார். இப்பொழுதுதான் அந்த இரும்பு மொட்டாக மலர்ந்திருக்கிறது, அப்படின்னா இப்பதான் லேசா சூடாயிருக்குது. குருவே, இன்னும் அது பூக்கவில்லை, அப்படின்னா இன்னும் சூடாகல. இப்போ நல்லா சூடான உடனே குருவே, இப்பொழுது பூ பூக்க ஆரம்பித்து விட்டது. சரி, அப்படியா, அடுத்து இப்பொழுது கனியாக போகிறது, இரும்பே உருகுகின்ற தன்மைக்கு வருகிறது. இப்ப என்ன பண்றாரு அவரு, அந்த மன்னன் சொல்றார், இரும்பு நல்லாவே சூடாயிடுச்சு, கையில பிடிங்க பார்க்கலாம். அப்பொழுது இவர் சொன்னார், அது பழுத்த இரும்பல்ல, அது பழுத்த கனி, எங்கள் சிவபெருமான் அதை கனியாக்கி கொடுத்திருக்கிறான் என்று அதை கையில் எடுத்து அப்படியே விழுங்கிட்டார். உருகிய நிலையில் இருந்த அந்த இரும்பு குழம்பை கையில் மட்டும் பிடிக்கவில்லை, அவர்களுக்கு முன்னாலே அதை மொத்தமாவே விழுங்கிட்டாரு, ஒன்றும் ஆகல். இப்ப பார்த்த அந்த மன்னன், உண்மையிலே நீங்கள் சிவனடியார் மட்டும் அல்ல, சிவனுடைய முழு அருளை பெற்றவர்கள் நீங்கள் என்று சொல்லி அவர்கள் காலிலே விழுந்து வணங்கி
அடுத்து அவர்கள் அந்த ஊரிலிருந்து கிளம்புறாங்க. இப்படியாக இரண்டாவது ஒரு பெரிய ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இப்போ அங்கிருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வராங்க. திருவண்ணாமலையை வந்துட்டு அவங்களுக்கு அது புது ஊர். அந்த புது ஊராக இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, அவங்க மொத்த பேரும் அந்த மலையை சுத்தி சுத்தி வந்து கும்பிட்டுறாங்க. இரவு நேரத்துல அந்த மலையடி வாரத்திலே படுத்துக்கிறாங்க. சிவபெருமான் பார்க்கிறார், வந்தவன் கோயிலுக்குள்ள வராம இவன் வெறும் மலையையே சுத்தி நிற்கிறானுங்க. ராத்திரியானா எங்கேயாவது போய் படுத்துக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8 திசைக்கும் 8 லிங்கம் இருக்கும். அந்த 8 திசைகளிலும் 8 லிங்கமாக இருந்து கிரிவலம் வருகின்றவர்களுக்கு அருளை தரக்கூடிய பேராற்றல் படைத்தவனாக சிவபெருமான் இருக்கின்ற காரணத்தினால்தான் அங்க 8 திசைக்கும் 8 லிங்கங்களை வைத்திருக்காரு. கிரிவலம் செல்கின்ற பொழுது வெறும் காதுல ஹெட்போன் மாட்டிக்கின்னு பாட்டு கேட்டு போறதில்ல. அந்த மலையை சுற்றி வருகின்ற பொழுது சிவநாமத்தை சொல்லி கொண்டு சிவனுடைய அந்த பஞ்சாத்திர மந்திரங்களை சொல்லி கொண்டு போனாதான் அந்த ஆற்றல் கிடைக்குமே ஒழிய, ஏதோ வாக்கிங் போற மாதிரி 14 கிலோமீட்டர் காதுல ஹெட்போன், இது நிறைய நடக்குது. சில பேர் ஆட்டோல ஏறி கிரிவலம் போறான். எதுக்கு அது போற? அதுக்கு வீட்டிலேயே இருந்துடலாமே. கிரிவலத்தினுடைய நோக்கம் என்ன, என்ன தத்துவம்? நாம் ஒரு ஓராண்டு காலம் நம் வாழ்க்கையிலே ஏற்பட்ட இன்னல்கள் இடர்பாடல்கள் களைய வேண்டும் என்றால் அந்த சித்தர்கள் எல்லாம் சிவன் அருளை பெற்றவர்கள். அந்த சித்தர்கள் மூலமாக நாம் அருள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கிரிவலம் செல்வதனுடைய அடிப்படை காரணம். அங்க சினிமா பாட்டை கேட்டு போறதுக்குரிய நோக்கம் கிடையாது. அப்படி இவங்க என்ன பண்றாரு, இவங்க கிரிவலம் வந்துட்டு அங்கேயே படுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு, ராஜகோபுரத்தின் வாசப்படில போய் நிற்கிறார். நின்றுட்டு என்ன பண்றாரு, உள்ள பார்த்துட்டு சிவபெருமானை பார்த்துட்டு நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. பின்னால இருக்கிறவங்க பார்க்குறாங்க, என்ன நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. என்னன்னா அவருக்கு வழிபாடு தெரியாது. ஏன்னா அவர்களுடைய வழிபாடு குரு லிங்க சங்கம வழிபாடு. ஒன்று குருவை வழிபடுதல், இன்னொன்னு சிவனை அவங்க வேற எங்கேயும் பார்க்கல, தன் கழுத்திலே பார்த்துட்டு இருக்காங்க லிங்கமா. அதைத்தான் வழிபாடு செய்யறாங்க. அடுத்து அரியார்களை வணங்குதல். இதை பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு சிவயோகி ஒரு பெரிய கொம்பு எடுத்து இப்படி வாசல் நின்று நல்லா இருக்கிறியான்னு கேட்கும்போது பின்னால் ஒரு அடி பின்னி எடுத்துடுறாரு. எடுத்துட்டு உள்ள போய் கும்பிட்றானா, நீ வெளியில் நின்றுங்கன்னு நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறியான்னு ஒன்று. அப்போ கூட அவர் மனசு கேட்காம போயிடுறாரு. ஒரு நாள் இவருடைய குருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீசைலத்துல சிவானந்த தேசிகர்னு ஒருத்தர், உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, அவர் தன்னுடைய சீடர்களோடு அந்த ராஜகோபுரத்தின் வழியாக உள்ள போறார். முதல்ல சிவபெருமான் ஒரு யோகியாக வந்து அடி கொடுத்தும் இவன் திருந்தல, உள்ள வரமாட்டேன்ட்டான். இப்ப என்ன பண்றாரு, அவருடைய குருவினுடைய வடிவிலே வந்து சீடர்களோடு அந்த ராஜகோபுரம் வழியா உள்ள போறார். உள்ள போகும்போது குருவே போகும்போது நாம எப்படி போகாம இருக்கிறதுன்னு அன்னைக்கு உள்ள நுழைகிறார். உள்ள நுழைந்த உடனே அந்த குருவின் வடிவிலே வந்த சிவபெருமானும் அடியார் வடிவிலே வந்த பூதங்கணங்களும் கருவறைக்கு முன்னால் போய் மறைந்து போய்விட்டார். சிவபெருமானுடைய நோக்கம் நீ உள்ள வந்து என்னை வணங்கு என்பதுதான். ஒரு அடியாரை எப்படி வழிபடுத்த வேண்டும் என்பதை அங்கே குறிப்பிட்டு அந்த நமச்சிவாயருக்கு வலியுறுத்தி இப்போ உள்ள வந்து வழிபாட்டுக்குள்ள வந்துட்டாரு. இப்ப தங்கறதுக்கு இடம் வேணும். எங்க போய் தங்கிறது? அதுவும் இறைவனே அசரீரியாக குகையை சொல்லி ஒரு குகையிலே விருபாட்சியும் இன்னொரு குகையிலே நீயும் போய் தங்கி தியானம் செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த குகை இன்றைக்கு குகை நமச்சிவாயர் குகையின் பேர். நீங்க பேகோபுரத்துக்கு பின்னால பார்த்தீங்கன்னா மேலே நடந்து போனீங்கன்னா ஒரு 10 நிமிடம் நடந்து போனீங்கன்னா அங்க ஒரு குகை இருக்கும். அதுதான் குகை நமச்சிவாயருடைய குகை. ரமண மகரிஷி ஆசிரமத்திலிருந்து போனீங்கன்னா மேல விருபாட்சி குகைன்னு இருக்கும். அந்த இடத்துல விருபாட்சி தேவர் தியானம் பண்ணாரு. விருபாட்சி தேவனுடைய வரலாறு என்னன்னா, அவர் கடைசி காலவரையும் அங்கே தியானம் செய்து கடைசியில் விபூதியே லிங்கமாக மாறி அவர் மறைஞ்சிட்டார் காற்றோட. குகை நமச்சிவாயரும் அப்படித்தான் அவர் காற்றோடு காற்றாக மறைஞ்சிட்டார். இப்போ என்ன பண்றாரு, உள்ள போய் கும்பிட்டுட்டு வராரு. குகை இதுல அந்த குகையில தினந்தோறும் அவர் தியானம் பண்றாரு. இப்போ வந்துட்டாரு. சிவபெருமான வணங்குறவங்களுக்கு என்னன்னா யாருக்கிட்டையும் போய் எந்த பொருளும் கேட்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பட்டினத்தாரே பார்த்தீங்கன்னா கூட திருவிடை மருதூர்ல என்ன பண்றாரு, நான் யார் வீட்லையும் போய் பிச்சை கெடுக்க மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் இருக்கிற இடத்துல எடுத்து வந்து எனக்கு சாப்பாடு கொடு.
யார? சிவபெருமான ஆர்டர் போடுறாங்க. நான் இருக்கிற இடத்துல எனக்கு சாப்பாடு கொடுத்தா கொடு, இல்லைன்னா பட்டினி கிடந்து சாவறேன். அப்படி பட்டினத்தாருக்கு உணவு கிடைத்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, குகை நமச்சிவாயரு அந்த வீட்டுல எரிஞ்சு போச்சு பாருங்க. அப்போ ஒரு சத்தியம் பண்ணிடுறாரு, இனி எவன் இல்லத்திற்கும் நான் போக மாட்டேன், எவங்கிட்டையும் போய் நான் பிச்சை எடுக்க மாட்டேன். நான் கடைசியா ஒரு வீட்டுல சாப்பிட்டது இந்த இடம் தான், இந்த இடத்துல சாப்பிட்டதுக்கு எனக்கு கிடைச்ச பேர் போதும், இனிமேல் யாருடைய இல்லத்திலும் நான் சாப்பிட மாட்டேன், யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்க மாட்டேன், விருப்பமா இருந்தா எனக்கு சாப்பாடு அப்படின்னு போய் அந்த குகையில உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்த பிறகு வேலைக்கு எப்படி தாய் தந்தையர் கூட தன் மகனுக்கு எப்படி உணவு சரியான நேரத்தில் கொடுக்க மாட்டார்களோ, ஆனால் சிவபெருமான் சரியான நேரத்திலே அந்த இருவருக்கு மட்டுமல்ல, அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய 300 சீடர்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே உணவை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு கொடுத்துட்டார். ஆக திருவண்ணாமலையிலே பெருமானை நம்பி வருபவர்களை கைவிட மாட்டார் என்பதற்கு தான் குகை நமச்சிவாயனுடைய கதை. மொழியே தெரியாமல் வந்த ஒரு ஆள் இங்கே இலக்கண இலக்கியங்களை எல்லாம் சிவபெருமானால் கற்று 4-5 நூல்களை எழுதினார், 4 குளங்களை வெட்டினார். நீங்க அந்த குகை நமச்சிவாயனுடைய கீழே போய் பார்த்தீங்கன்னா 4 குளங்கள் இருக்கும். அந்த 4 குளங்கள் என்பது ஒரு குளம் ஆடு மாடுகளுக்கு, ஒரு குளம் குளிப்பதற்கு, ஒரு குளம் குடிப்பதற்கு என்று மக்களுக்காக எங்கோ பிறந்த ஒருவர் 4 குளங்களை தன்னுடைய சீடர்கள் மூலமாக வெட்டி வைத்திருக்கிறார். இப்படியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இவரை பற்றிய புகழ் வெளிச்சம் வெளியே பரவுது. இப்படி வெளியே பரவுகின்ற போது உள்ளூர்காரன் பொறுத்துக்குவானா? பொறுத்துக்க மாட்டான். அவன் என்ன பண்றான், இந்த குகை நமச்சிவாரை பற்றி இவர் ஏதோ சித்து வேலைகள்லாம் செய்யறாருன்னு அவரை பற்றி சில வதந்திகளை பரப்ப ஆரம்பிக்கிறார். இப்படி பரப்ப ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு ஆடு வந்து செத்து போகுது. செத்து போன ஆடுக்கு வயிற்றுல குட்டி இருக்கு உயிரோடு. இந்த குட்டி இருக்கும்போது என்ன பண்றான், இது அவனுடைய வருமானமே அந்த ஒரு ஆடு தான். இந்த ஆட்டை விட்டு அவன் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் இல்லை. இந்த நேரத்துல ஒரு குசுமம் என்ன பண்றான், இந்த குகை நமச்சிவாயர் ஏதோ சித்து வேலையெல்லாம் செய்யறாராமே, இவனை நம்ம அங்க அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவனை கூப்பிட்டு மேல ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கார், அவரு அசைவம் சாப்பிட்ற ஆளு, அதனால இந்த ஆட்டை எடுத்துன்னு போய் இந்த செத்த ஆட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தினா அவர் ஏதாவது கொஞ்சம் காசு கொடுப்பாரு, காசை வாங்கிட்டு உன் வாழ்க்கையை நடத்திக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். அவன் கொஞ்சம் விவரம் புரியாத கிராமத்து ஆளு. இவன் சொன்னதை உண்மன் நம்பி அந்த ஆட்டை கொண்டு போய் என்ன பண்றான், அந்த குகை நமச்சிவாயருடைய முன்னால கொண்டு போய் வைக்கிறான். வச்ச உடனே என்ன விஷயமான்னு கேட்குற, நீங்க அசைவம் சாப்பிட்ற ஆளுன்னு கீழே ஒருத்தன் சொன்னான், அதனால நீங்க இந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு, இது வயிற்றுல வேற 2 குட்டி இருக்கு, இதுக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா என் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படும் அப்படின்னு உடனே அவர் யோசிக்கிறார். சிவபெருமானே, நான் பாட்டுன்னு அமைதியா உன்னை தியானம் பண்ணு உக்காந்துக்கிறேன், நீ வரிசையா எனக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், நான் அமைதியா இருக்கிறேன், ஆனா பிரச்சனை வாண்டடா வண்டியில வந்து ஏறி என் முன்னால வந்து நிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? அவனை பார்த்து சொல்றார், நீ நாளைக்கு வாப்பா, அதுக்குள்ள ஏதாவது ஒரு பணத்தை நான் ரெடி பண்ணி உனக்கு நான் தரேன், போயிட்டு வான்னு அனுப்பிடுறாரு. இப்போ உட்கார்ந்து அண்ணாமலையாரை நோக்கி அவர் பாட ஆரம்பிக்கிறார். பாடன உடனே கண்ணை மூடி திறந்து பார்த்தால் 2 குட்டிகளோடு அந்த ஆடு உயிர் பெற்று நின்று கொண்டு இருக்கிறார். இதை பார்க்கிறார், என்ன அதிர்ச்சி, செத்த ஆடு உயிர் பெற்றது, அந்த பாடல் முடிந்த உடனே 2 குட்டிகளோடு இருக்கு. இந்த 3ஐயும் அணைத்து கொண்டு போய் என்ன பண்றாருன்னா, அந்த குகைக்கு பக்கத்தில் இருந்த இலைகளை எல்லாம் பறித்து அந்த ஆட்டுக்கும் அந்த குட்டிகளுக்கும் உணவா கொடுத்துட்டு தன்னுடைய குகையிலே 3 பேரையும் வச்சுக்கிறார். இந்த மறுநாள் இந்த கிராமத்தான் என்ன பண்றான், கிளம்பி வரான். வந்துட்டு ஏதாவது கொடுப்பாரா, ஒரு துறவி கிட்ட போய் என்ன காசு இருக்கு போகுது, ஒன்றும் இருக்காது, ஏமாற்றம் தான் நமக்கு கிடைக்க போகுதுன்னு வரான். வந்து பார்க்குறான், கொஞ்சம் தூரத்தில் அந்த ஆடு மேய்ச்சின்னு இருக்குது, ஆடுனுடைய மடியில் இந்த குட்டிங்க பால் குடிச்சுன்னு இருக்குது. அவன் அதிசயம் ஆயிட்டான், என்னடா இது நடந்தது, செத்த ஆடு எப்படி பிழைக்கும்? அவன் வந்து கேட்குறான். கேட்ட உடனே, இந்த செத்து போன ஆட்டுக்கு கூலி கொடுப்பீங்கன்னு பார்த்தேன், ஆனால் செத்த ஆட்டையே உயிர்ப்பிச்சு வச்சிருக்கீங்களே, இது எப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ இந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு உனக்கு எவன் என்னிடத்தில் அனுப்பினானோ அவங்கிட்ட கொண்டு போய் இந்த ஆட்டையும் ஆட்டுக்குட்டியும் காட்டுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறேன்.
இப்போ இவன் என்ன பண்றான், நேரா போறான் இந்த வம்பு பிடிச்சவனுங்க கிட்ட போய், இந்த மாதிரி சாமியார்கிட்ட நீங்க போய் என்ன பார்க்க சொன்னீங்க, செத்து போன ஆடு உயிர் பொழைச்சிடுச்சு, இப்ப 2 குட்டியோட இருக்குதுன்னு சொன்ன உடனே இவன் ஏதோ ஒரு மாயாஜால சித்து தான்பா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் போகுது. அடுத்து இந்த கூட்டமெல்லாம் உட்காந்து யோசிக்கிறாங்க, எப்படியாவது அந்த ஆளை பழி வாங்கியே ஆகணும், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஒரு 16 வயசு பையனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, நீ என்ன பண்றனா, நாங்க ஒரு பாடை கட்டுறோம், இந்த பாடையில படுத்துக்கோ, உன்னை கட்டிட்டு நெத்தில காசை வச்சு செத்து போன பொணமா நீ நடி, அந்த ஆள்கிட்ட போய் நீ செத்து போயிட்டுன்னு சொல்லிடுறோம், உன்னை புடைக்க வைக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு இந்த வம்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எடுத்துக்கிட்டு பாடியை அந்த பாடையில கட்டிக்கிட்டு மேலே போறாங்க. போயிட்டு அவர் முன்னால வைக்கிறாங்க. மறுபடியும் பார்க்கிறார். அடுத்த கட்ட சோதனையா, என்ன செய்யுதுன்னு பார்க்குறார். பார்த்தா இவன் நேற்று வரலையும் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு காலையில் இறந்துட்டான், இவனை எப்படியாவது நீங்கள் அந்த ஆட்டை உயிர்ப்பிச்சு கொடுத்த மாதிரி நீங்கள் மீண்டும் இவனை உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு ஒன்று அவர் பார்க்குறார். பார்த்த உடனே இவர்களுடைய நாடகம் என்னவென்று அவருக்கு புரிந்தது. அப்போ அவர் சொல்றார், மாண்டவன் மாண்டது தான், இனி அவன் உயிர் படைக்க மாட்டான், என்னால் அது முடியாதுன்ட்டு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அவன் தான் உயிரோடு இருக்கானே, இப்போ எழலான்னு சொல்லிட்டு அவனை போய் கிள்ளி என்ன பண்றாங்க, டே எழறா, அதால என்ன ஒன்ன செத்து போயிட்டான்னு சொன்னான் அப்படின்னு தொட்டு பார்க்குறாங்க. உடம்பு ஜில்லுட்டு போய் செத்து போயிட்டான். அதனால்தான் ஒரு ஜீவன் முத்தர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் நாம் விழுந்து விடக்கூடாது. மாண்டவன் மாண்டதுதான், இனி அவன் உயிர் பிழைக்க மாட்டான்னு சொன்னபடியே செத்து போயிடும். இப்ப அவரையும் ஒண்ணு கேட்க முடியாது இல்ல, இவங்க சொன்ன வார்த்தை என்ன, அவன் செத்துட்டான்னு சொன்னீங்க, இப்ப செத்தவன் செத்தவனாவே போயிட்டான். இப்ப இவங்க மறுபடியும் கீழே எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து அவனை இப்ப அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்படியா இருக்கும்போது ஒரு நாள் அந்த திருவண்ணாமலையில மாடுகளை மேய்க்கிறவங்க நிறைய பேர் உண்டு. ஒருத்த மட்டும் 100 பசுக்களை ஓட்டிட்டு வந்து அங்க மேய்ச்சலுக்கு விடுவான். அப்படி விடுகின்ற போது ஒரு நாள் என்னன்னா, அன்னைக்கு அந்த காலகட்டத்திலே அந்த 16ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலை மலைக்குள்ளே புலி இருந்தது. அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பசுவை தூக்கிட்டு போயிடுச்சு உள்ள சாப்பிட்றதுக்காக. இப்போ அந்த அந்த குகை நமச்சிவாயர் தியானம் பண்ணி உக்காந்துக்கிறாரு. இவன் வரா, அந்த பசுவை வந்து புலி தூக்கிட்டு போறதை பார்த்துட்டான் அந்த மாடு மேய்க்கிறேன். அவன் நேராக வந்து நமச்சிவாயர்கிட்ட கேட்குறான், ஐயா இந்த மாதிரி பசுவை வந்து ஒரு புலி தூக்கிட்டு போயிடுச்சு, நான் மறுபடியும் மாட்டை ஓட்டின்னு போய் இதனுடைய முதலாளிகிட்ட விடணும், ஒரு பசு குறைஞ்சு போச்சுன்னா என்னை விடமாட்டான், நீங்க தான் எப்படியாவது எனக்கு அந்த பசுவை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்னே. அவர் ஒரு 5 நிமிடம் உட்காருப்பான்னு சொல்லிட்டு உட்கார வச்சார். உட்கார வச்சு 5 எழுத்து மந்திரத்தை அண்ணாமலையாரை சிந்தைக்குள் நினைத்தார். அந்த தூக்கிட்டு போச்சு இல்ல புலி, அந்த புலி அந்த பசுவின் கயிறை பிடித்து கொண்டு நேராக கொண்டு வந்து இவர் காலடியிலே விட்டு விட்டு அது போயிடுச்சு. இது பொய்யல்ல, இப்படியான அற்புதங்கள் நிகழ்ந்த இடம் எதுனா அந்த திருவண்ணாமலை இடம். அதனாலதான் நீங்க ஒரு முறை போனாலும் 2 முறை போனாலும் மிகுந்த பக்தியோட போகணும். பக்தியோட போகாம ஏதோ கிரிவலம் பார்க்கிறோம், உள்ள போயிட்டு கூட்டத்தோட கூட்டமா நின்று சிவபெருமான வணங்குறோம், அப்படி என்று இருக்கக்கூடாது.